முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சீனிவாச ராஜா, அடையார் ஆனந்த் பவன் எம்டி பேசுகிறேன். அடையார் ஆனந்த பவன் உருவான கதையை கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் இந்த அடையார் ஆனந்த் பவன் ஏற்கனவே ஸ்ரீ ஆனந்த பவன் ஸ்வீட் இனிப்பகம் நடத்திட்டு இருந்தோம். அடையார் பகுதியில் ஆரம்பிக்கும் போது அடையார் ஆனந்த பவன், அடையாரில் நிறைய இந்த ஆனந்த பவனை நிறைய கிளைகள் வைத்து இந்த அடையாருக்கு எப்படி ஆலமரம் சிறப்பு இருக்கிற மாதிரி அடையார் ஆனந்த பவனை சிறப்பாக கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சியில் அடையார் ஆனந்த பவன் நாங்கள் 1988 துவக்கினோம். அப்போது ஒரு சிறிய இனிப்பகத்தை ஒரு பெரிய உலகளவில் கொண்டு போகணுங்கிற ஒரு முயற்சியில் தான் ஸ்ரீ ஆனந்த பவன் அடையார் ஆனந்த பவனமாக மாற்றி அது ஒரு பிராண்டாக கொண்டு வந்தோம். அதன் பின்னால் இந்த இனிப்பக துறையிலேருந்து மற்ற இன்னும் நிறைய வாடிக்கையாளர்களை கொண்டு வரணுங்கிற ஒரு பெரிய முயற்சியில் நாங்கள் இந்த ஸ்வீட் வியாபாரத்திலிருந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வரணுங்கிறதுனால A2Bன்னு 2000 அந்த பிராண்டை கிரியேட் பண்ணோம். அப்போ நாங்கள் பாண்டிச்சேரியில் எங்களுடைய கிளைகளை வெளியூர்களெல்லாம் விரிவாக்கம் செய்யணும்னு வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைச்சதுனால இந்த அடையார் ஆனந்த பவனுங்கிறத இனிப்பகத்திலேருந்து A2Bன்னு அப்போ 2000 இந்த கம்ப்யூட்டர் வேர்டில் ஸ்கொயருங்கிறத நாங்கள் 2ஆக மாற்றி A2Bன்னு ரெஸ்டாரண்ட்டுக்காக கொண்டு வந்தோம். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் பண்ணி தமிழ்நாடு மற்ற ஊர்களெல்லாம் கொஞ்சம் நல்ல வாடிக்கையாளருடைய ஆதரவு கிடைச்சிது. அடையார் ஆனந்த பவன் வருவதற்கு முன்னாடி ஸ்ரீனிவாசன் சார் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? 1977 அப்பா பெங்களூரில் கடை வச்சுருந்தாங்க, சின்ன இனிப்பகம். நானும் என் சகோதரன் அம்மா கொடுத்த ஆலோசனையினால் நேரடியாக அந்த பள்ளி படிப்பில் பாதியிலிருந்து தொழிலில் 1977 ஜாயின் பண்ணி இன்றளவும் கூட நான் அடையார் ஆனந்த பவனுக்காக பணி செஞ்சிட்ருக்கேன். அடையார் ஆனந்த பவன் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ரூபாய் முதலீட்டில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க? அப்பா ஆரம்பிக்கும் போது ஒரு 35 லட்சம் வரைக்கும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு அடிக்கடி சொல்லுவார். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் துவங்கினது. ஆகவே இன்றளவும் கூட நாங்கள் முதல் உணவு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் படைக்கிறோம். ஏன்னா அவங்க தான் எல்லாருக்குமே பெற்றோர்கள் தான் தெய்வம். குறிப்பாக எங்களுக்கு வாய்த்த எங்கள் தாய் தந்தையர் அவங்களுடைய முழு மூலதனத்தையும் போட்டது இல்லாமல் அவங்க மரணம் வரைக்கும் எங்கள் வளர்ச்சிக்காக, எங்கள் நிறுவன வளர்ச்சிக்காக பாடுபட்டாங்க. ஆகவே அதுவே எங்களுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம். நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருந்தும் ஃபுட் இண்டஸ்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? மனிதனுக்கு குலத்திற்கு தேவையான உணவு முதலாவது இடத்துல இருக்குது. ஆகவே எங்களுக்கு விவசாயத்தில் பெருத்த நஷ்டம், நிறைய சிரமம். எங்களுக்கு ஒருவேளை உணவு, நல்ல உணவு அப்போது எங்கள் பெற்றோர்களால் கொடுக்க முடியல. அந்த ஏக்கம், ஒரு சின்ன ஸ்வீட்டு கடையை பார்க்கும்போது அந்த ஸ்வீட்டை வாங்கி திங்க முடியாத விவசாயி மகனாக நாங்கள் இருந்தோம், விவசாய ஃபேமிலியில் இருந்தோம். ஆகவே எங்களுடைய கனவுங்கிறது இதை மாதிரி ஒரு ஸ்வீட்டகத்தை நம்ம ஆரம்பிக்கக்கூடாதா, இதை மாதிரி ஒரு உணவு தொழிலை ஆரம்பிக்கக்கூடாதான்னு ஒரு ஏக்கத்தோடு நாங்கள் அந்த ஏக்கம்தான் இன்றைக்கி எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு மூலதனமாக இருக்குது. நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருந்தும் ஃபுட் இண்டஸ்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? சக்ஸஸ்ங்கிற மந்த்ராவுக்கு நான் ஒரு புக்கை படிச்சிருக்கேன். ஸ்கில் ப்ளஸ் லக் ஈக்குவல் டு சக்ஸஸ்ன்னு. என்னதான் நம்ம திறமை இருந்தாலும் நமக்கு அதிர்ஷ்டம்ங்கிறதையும் சேர்த்து ப்ளஸ் ஈக்குவல்ங்கிறது தான் சக்ஸஸ்ன்னு அந்த புக்கில் ஒரு நோபல் பரிசு ஆத்தர் எழுதியிருந்தார். மோர் ஸ்கில் மோர் லக் எக்ஸ்ட்ராடனரி சக்ஸஸ்ன்னு எழுதியிருந்தார். உண்மையிலே நம்மளுடைய திறமையை நிறைய மேம்படுத்தி நம்மளை அதிர்ஷ்டத்தை நிறைய நம்ம கிரியேட் பண்ணோன்னா பெரிய அதிர்ஷ்டத்தை நம்ம அடைய முடியும். சக்ஸஸ்ங்கிறதுக்கு அந்த புக்கில் நான் படிச்சிருந்தேன். அப்போது அதிர்ஷ்டத்தை எங்கே அடைகிறது, வேர் வி கேன் கெட் லக்குங்கிறதுல பாயிண்டில் பார்க்கும்போது எல்லாருக்குமே பெற்றோர்கள் தான் தெய்வம். தங்களுக்கு யாரெல்லாம் உதவி புரியுறாங்களோ தொழிலில் வாடிக்கையாளர் தான் தெய்வம்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் வாடிக்கையாளரை ஏமாற்றாமல், தங்களோட சக பணியாளர்களையும் ஏமாற்றாமல், தங்களுக்கு சப்ளை பண்ணுற சப்ளையரையும் ஏமாற்றாமல் வாழ்க்கையை திறம்பட செஞ்சாங்கன்னா சக்ஸஸ் தானாகவே கிடைக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை.
இத்தனை வருஷமாக இவ்வளோ கஸ்டமர்ஸ் உங்கள் கடைக்கு தேடி வர்றதுக்கான காரணம் என்ன? முக்கியமாக எங்கள் அப்பா எங்களுக்கு குருநாதர் இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, ஒரு வாடிக்கையாளரை அவங்க ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்னா அந்த மதிப்பு அவங்களுக்கு மன நிறைவை உருவாக்கணும். எந்த தருணத்துலேயும் வந்து ஒரு வாடிக்கையாளரை வந்து ஏமாற்ற நம்ம நிறுவனம் நினைக்கவே கூடாது. வாடிக்கையாளரை வந்து நம்ம அந்த வாடிக்கையாளருடைய மனநிறைவை கொடுக்கணுன்னா அவங்களுக்கு அந்த 100 அவங்க வாங்குகிற பொருளுக்கு கொடுக்குற பணத்திற்கு உண்டான மனநிறைவை கண்டிப்பாக நம்ம நிறுவனம் செய்யணும். ஆக வாடிக்கையாளருடைய மனநிறைவும் அவங்களுடைய எதிர்பார்க்கிற தரமும் அவங்க எதிர்பார்க்கிற சர்வீஸையும் அந்த தொடர்ந்து நம்ம அதை செய்யணும். அவங்களுடைய மதிப்பு கொடுத்து வாங்குகிற பொருளுக்கு உண்டான மனநிறைவு என்றைக்கு நம்ம நிறுவனம் இழக்கிறதோ அப்போ நம்ம தோற்று போவோம்னு இருந்தார். ஆகவே நாங்கள் அதில் மிகவும் கவனமாக அதை ரொம்ப எங்கள் நிறுவனம் கடைப்பிடிக்கிறதுனால தொடர்ந்து நாங்கள் அவங்க நன்மதிப்பை பெற்று தொடர்ந்து செயல்பட்டுருக்கோம். A2Bங்கிற பிராண்டோட சக்ஸஸ்க்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் என்ன? ஒருவர் எப்படி வாழ்க்கையை வந்து ஒரு இலக்கை அடையணும்னு ஒவ்வொரு நிறுவனம் கூட ஒவ்வொரு ஆண்டு தங்களுடைய வியாபார இலக்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். நாங்கள் கூட எங்களுடைய வெற்றி பயணம்ங்கிறது தொடர்ந்து வந்து சர்வதேச இலக்கில் வந்து இன்னமும் சிறப்பாக செயல்பட்டு இந்த தென்னிந்திய உணவுங்கிறது உலக அளவில் கொண்டு போய் அதை சிறப்பாக உருவாக்கணுங்கிற கனவில் இன்னும் பல கிளைகள் பல சாதனைகளை செய்யணுங்கிற ஆவலோடு எங்களோடு பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பணியாளர்கள் சேர்ந்து பயணம் செய்கிறாங்க. அந்த அவர்களுடைய கனவுகள்லாம் எங்களை மெய்ப்பட நாங்கள் எங்களுடைய உழைப்பை அந்த 18 மணி நேரம்ங்கிறது சிறப்பான நிறுவனத்திற்காக சிறப்பான நேரமாக மாற்றி நாங்கள் செயல்படுறோம். ஆகவே தான் எங்களுடைய கிளைகள் தொடர்ந்து நிறைய கிளைகளோட வெற்றி பயணமாக செயல்பட்டுருக்கோம். உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்னு எதை நினைக்கிறீங்க? என்னுடைய சீக்ரெட்டு தினம் அதிகாலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக அதை செயல்பட்டு ஒவ்வொரு நாளையும் வந்து பிளான் பண்ணுவோம். ஒருவேளை அந்த பிளானை ஒரு நாள் சக்ஸஸ் பண்ணலைன்னா அதை எப்படி ஈடுகட்டுறதுன்னு அடுத்த நாளுக்கு அதுக்குண்டான திட்டமிடுவோம். ஆகவே ஒவ்வொரு ஆண்டர்பிரனரும் தங்களுடைய வாழ்க்கை முறையும் தங்களுடைய பயண முறையும் திட்டமிட்டு அதை நோக்கி பயணம் செய்யணுங்கிறது தான் என்னுடைய சக்ஸஸ்க்கு முக்கிய காரணம்.